புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பூவாலூர் கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த நவீன் என்பவர் ஐஸ்வர்யா என்ற 19 வயது இளம் பெண்ணை காதலித்துள்ளார். இருவரும் திருப்பூரில் உள்ள ஒரு பனியன் கம்பெனியில் ஒன்றாக பணியாற்றி வந்தனர். பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போதே இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலித்து வந்துள்ளனர். பின்னர் திருப்பூரிலும் காதலை தொடர்ந்துள்ளனர். இதற்கிடையே நவீன், ஐஸ்வர்யா இருவரும் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டனர். பிறகு திருப்பூரில் வாடகைக்கு வீடு எடுத்து குடும்பம் நடத்த தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஐஸ்வர்யாவின் பெற்றோர் கொதித்து போனார்கள். இதையடுத்து ஐஸ்வர்யாவின் தந்தை பெருமாள் பல்லடம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். கடந்த 2ஆம் தேதி போலீசாரிடம் பேசி ஐஸ்வர்யாவை மட்டும் அவரது தந்தை மற்றும் உறவினர்கள் அழைத்து சென்றனர். இந்த நிலையில் நவீனை தொடர்பு கொண்டு பேசிய நண்பர்கள் ஐஸ்வர்யாவை பெற்றோர் அடித்து துன்புறுத்தி கொலை செய்து எரித்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். அதிர்ச்சியில் உறைந்த நவீன் இதுகுறித்து வாட்டாத்திக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் ஐஸ்வர்யா ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ளதாக புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அதில் ஐஸ்வர்யா கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட ஐஸ்வர்யாவின் தாயார் ரோஜா மற்றும் தந்தை பெருமாள் ஆகியோர் பட்டுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். கைதான இருவரையும் நீதிமன்ற நீதிபதி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர்.